ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 3 திருமொழி 8 பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக அழகர் மலையை சென்று அடைகிறோம். இந்த பாசுரத்திலே மீண்டும் பெரியாழ்வார் அழகரை ராமனாகவே கண்டு அந்த ராமனுடைய பெருமையையும் பேசி அத்தோடு அழகர் மலையின் பெருமையையும் விளக்குகிறார். வாருங்கள் அனுபவிப்போம். எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரொடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரோடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. இப்ப எப்போதும் போல பாட்டின் முதல் பாதி ராமனை பத்தி பேச போறார். ராமன் என்ன பண்ணான்னா, ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை அழித்தான். எப்படி அழித்தான்? அம்பு போட்டு அழித்தான். எப்படிப்பட்ட அம்பு போட்டான்? எரி நெருப்பை, சிதறும் உமிழக்கூடிய சரத்தால், சரம்னா அம்புன்னு அர்த்தம், எரினா நெருப்பு, சிதறும்னா கக்கக்கூடிய எமிட் பண்ணக்கூடிய, சரம்னா அம்பு. எரி சிதறும் சரத்தால். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ராமனுடைய அம்பு இருக்கிறதே அது புறப்பட்டு வரும்போது அம்பு மாதிரி வருமா, எதிரியின் உடம்பில் தைக்கும் போது நெருப்பை உமிழ்ந்து அவனுடைய உடலை காயப்படுத்தி தீக்கு இரையாக்கி புண்ணாக்கி அப்புறம் உள்ள போய் தைக்குமா. அதுதான் எரி சிதறும் சரம், நெருப்பை உமிழக்கூடிய அம்புன்னு. அதனாலதான் இந்த ராமாயணம் சீரியல்லாம் பார்த்தா ராமனுடைய வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு வரும், அது அப்படியே நெருப்பை கக்கி கொண்டே வரும், எதிரிய தாக்குன்னு காட்டுறா பாருங்க. ஆனா அவ முன்னாடியே நெருப்பு கக்கிற மாதிரி காமிச்சிருவா. ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இல்ல, சும்மாதான் வரும், வந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் அப்படியே புரிஞ்சு போகும்படி நெருப்பை கக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள நுழையுமா. நான் சொல்றேன் இல்லையா, அந்த தீப்புண்ணுங்கிறது தான் அந்த இடத்த லேசாக்கி கொடுத்துரும். நெருப்பு வச்சுட்டா அந்த இடம் லேசாயிடுச்சுன்னா அம்பு நல்லா பெனிட்ரேட் பண்றதுக்கு வசதியா இருக்குமா. அதனால எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை யார் அழித்தான்னா, இலங்கையில் உள்ள தீய அரக்கர்கள் அங்க யாருக்கும் அடிபடைய மாட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாலும். இது ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். சூரிய சந்திரர்களே இலங்கை பக்கம் போகும்போது கொஞ்சம் கவனமா போவாளாம். எங்கேயாவது நம்மள ராவணன் அடிச்சுட்டா என்ன பண்றது? அக்னிக்கு உள்ள போகவே பயமா, ஏன்னா நம்ம வெப்பம் பிடிக்காம ராவணன் அடிச்சிருவானோன்னு. வாயுதேவன் இருக்காரே, இலங்கை பக்கம் காற்று வீசும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவா வீசுவாராம். கொஞ்சம் வேகமா வீசி ராவணன் தோட்டத்துல பூக்கள் விழுந்துருச்சுன்னா வாயுவை போட்டு அடிச்சிருவானா, செர வச்சிருவானா. அதே போல கடல் இருக்கே, இலங்கையில மட்டும் அலை மோதாதான். ஏன்னா இலங்கையில மோதிட்டா, ஓ என் ஊர்லயே மோதறியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரும்பான். அந்த ஊர் பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாளாம். அந்த இலங்கையினை அப்ப அம்பு போட்டது பெருசு இல்ல, எங்க போட்டான்னா இலங்கையில போட்டான். அதான் எரி சிதறும் சரத்தால், நெருப்பை உமிழக்கூடிய அம்புகளால் இலங்கையினை, இலங்கை என்ற துட்ட நரகத்தையே தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து தன்னுடைய வில்லின் வாய்க்குள்ள போட்டான்னார். என்னது, திரும்ப சொல்லு. தன்னுடைய ராமனுடைய வரி சிலை, வரினா அழகான, சிலைனா வில், வரி சிலை அழகான கோதண்டம் என்ற வில் அல்லது ஷார்கம்னு குறிப்பிடுவார்கள். ஷார்கம் அல்லது கோதண்டம் ரெண்டும் ஒரே வில்லு தான். அந்த வில்லினுடைய வாயில் பெய்து, பெய்துன்னா உள்ள நுழைத்து, உள்ளே போட்டு பிரவேசிக்கும்படி பண்ணின்னு அர்த்தம். வில்லோட வாய்க்குள்ள இலங்கையை போட்டாரா? புரியலையே. வாய்க்குள்ள போட்டார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஊட்டி விட்டாரு, அது சாப்பிட்டுடுத்துன்னு அர்த்தம். வில்லு சாப்பிட்டுடுத்துன்னா என்ன அர்த்தம்? இலங்கையை அழிச்சுடுத்துன்னு அர்த்தம். சொல்லுவாயில, என்னடா இது, அப்பாவோட சொத்தெல்லாம் நீயே வச்சு சாப்பிட்டு இருக்கியேம்பா. சாப்பிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அழிச்சுட்ட, காலி பண்ணிட்டேன்னு அர்த்தம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட கிண்டல் பண்ணுவா பாருங்க, என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்க போல இருக்கேம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டார், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதுபோல இலங்கையை வில்லோட வாய்க்குள்ள போட்டான்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய வில் இலங்கையை சாப்பிடும்படி பண்ணிட்டான். இன் அதர் வேர்ட்ஸ், வில் இலங்கையை அழிக்கும்படி பண்ணிட்டான்னு அர்த்தம். அதான் தன்னுடைய ராமனுக்கே உரித்தான வரி சிலை, அழகான வில் இருக்கே, அதன் வாயில் பெய்து அதன் வாய்க்குள்ள போட்டுட்டான்னு அர்த்தம். ஆனா மாமுனிகள் இன்னொரு விசேஷார்த்தமும் இதுக்கு காமிச்சிருக்கார். இது நேரடியா ஒரு அர்த்தம் அடியன் சொல்லிட்டேன். வில்லோட வாய்க்குள்ள போட்டான்னா வில்லு சாப்பிடும்படி அழிக்கும்படி பண்ணிட்டான். இன்னொரு அர்த்தம், வில்லோட வாய் எதுனா அம்பான். அதாவது நீங்கள் வில்லை ஒரு மனிதனை போல் உருவகப்படுத்தி கொண்டால் வில்லுக்கு வாயாக இருப்பது அம்பு. அது எப்படி அம்பா இருக்கு? அம்பு எப்படி வாயாகும்னு கேட்டோம்.
ஏன்னா அந்த காலத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துவா, இப்போ வில்லுக்கு ஒரு இரை வேண்டும்பா. இரைனா என்ன? அதாவது உணவு, சின்னறை. இறை அப்படின்னு சொன்னா இறைவன் அர்த்தம். இறை அப்படின்னா உணவு, டார்கெட்னு அர்த்தம். அந்த வில்லுக்கு ஏதாவது இரை வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்னா, அதுல இருந்து அம்பு போடுவா. அது போய் அடிக்கிறது பாருங்க. எதை அடிக்கிறதோ அதுதான் இந்த வில்லுக்கு இரையாம். இரையை எது எடுக்கிறதோ அதைத்தானே வாய்ன்னு சொல்லுவோம். வில்லுக்கான இரைய அம்பு தானே போய் அடிக்கிறது. அதனால அம்பு தான் வில்லுக்கு வாய். இப்ப பாருங்க மாமுனிகள் வியாக்கியானத்தை, தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்துன்னா தன்னுடைய வில்லுக்கு வாயாக இருக்கக்கூடிய அம்பாலே பெய்து என்றால் பிரவேசித்து உள்ளே நுழையும்படி பண்ணி எல்லாத்தையும் தாக்கின்னு அர்த்தம். அதாவது அம்புக்கு இரையாக ஆக்கினான், அம்புக்கு உணவாக இலங்கையை ஆக்கினான். இப்ப வில்லுக்கு உணவாக்கினான்னு புரிஞ்சுக்கலாம், அம்புக்கு உணவாக்கினான்னு புரிஞ்சுக்கலாம். இத பண்ணி ராமன் என்ன சாதிச்சான்னா, வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த. கோட்டம் அப்படின்னா ஆணவ பேச்சுன்னு அர்த்தம். வாய்க்கோட்டம்னா அந்த ராவணன் இருக்கானே, நான் நமேயம், என்னானாலும் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி தலையை தூக்கி வச்சுட்டே இருப்பானா. இப்படி இருந்த வாய்க்கோட்டம் நமக்கு புரியுறாப்புல. அதான் பாருங்க, நம்ம திருக்குடந்தை மோகன் சுவாமியை நினைச்சுக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தை பெரியாழ்வார் சொல்லிட்டே இருப்பார். இன்னைக்கு இந்த வாய்ச்சவடால் நிறைய சொல்றோம் இல்லையா? என்ன இந்த பேச்சு பேசுறான், உள்ள ஒண்ணும் விஷயம் இல்ல, பேச்சு மட்டும் நல்லா பேசுறான் சொல்றோம் இல்லையா? அந்த வாய்ச்சவடால் ஆங்கிலத்துல ஆஸ்டன்டேஷன் சொல்லுவா. அதுதான் வாய்க்கோட்டம். நல்ல வாய்க்கோட்டம், ஆணவ பேச்சு பேசினான். தவிர்த்து உகந்த. தவிர்த்துனா இனி அவன் பேச முடியாதபடி பண்ணி, உகந்த சந்தோஷப்பட்டான் ராமன். சந்தோஷப்பட்டான் மீன்ஸ் என்ன? ராவணன் அடிபணிந்தால் அவனும் நற்கதிக்கு போலாம். இப்படி ரொம்ப தலையை தூக்கி வச்சுட்டு ஆணவம், சுயமரியாதை என்னென்னமோ பேசிட்டு இப்படி தப்பான வழியில போறானேன்னு வருந்திய ராமன் இப்ப அதை தவிர்த்தான் இல்லையா? வாய்க்கோட்டம் தவிர்த்து உகந்த. இப்ப இவன் பேசின அந்த வாய்ச்சவடால் எல்லாத்தையும் அழித்து அதனால் சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்ட அரையன் அமரும் மலை. அரையன்னா தலைவன் அர்த்தம். ஏன் தலைவன் சொல்றாருன்னா, ராவணன் இருந்த வரைக்கும் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன், குழப்பமே வந்துருத்தான். இது என்ன ரெண்டு தலைவர் இருப்பார் போல இருக்கே, ராமனையும் ஒருத்தர் தலைவன்கிறா, ராவணனையும் ஒரு சிலர் தலைவன் சொல்றாளேன்னு. இப்ப ராவணன் அழிச்சுட்டானோ இல்லையோ, இனி ஒரு தலைவன் தான், ராமன் தான், யாருக்குமே சந்தேகம் இல்லை. என்னைக்குமே ஒரு தலைவன் தான். இது பாருங்க, மாமுனிகள் வியாக்கியான நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். ஒரே தலைவன் ராமன் தான். ஆனா இந்த ராவணன் நடுவுல ஒருத்தன் தலை தூக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை சந்தேகம் வந்துடுறது, ராமனா ராவணனா புரியலையேன்னு. இப்ப இவனை அழிச்சு இவன் வாய்ச்சவடாலையும் ஒழிச்சதுனால இப்ப ஒரு தலைவன் தெளிவா இருக்கு, அவன் தான் அரையன். அந்த ஒரு தலைவனாகிய ராமன் அமரும் மலை. அமரும்னா நிலையாக குடிகொள்ளும்னு எப்படி அர்த்தம் வரும்? அமரும்னா உட்கார்ந்து இருக்கிறது தானே அர்த்தம்னா அது வராது. ஏன்னா அழகர் மலையில பெருமாள் நின்னுட்டு இருக்காரு. அமரும்னா நிலையாக இருத்தல்னு அர்த்தம். அதாவது நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து நகர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நின்றுட்டே இருந்தோம்னா திடீர் நிப்பார், திடீர் நகர்ந்துடுவார். அதனால அமரும்னா நிலையாக இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். அமரும் மலை, அதுதான் அழகர் மலை. இதுவரை பாட்டின் முதல் பாதி. அம்பை உமிழக்கூடிய பானங்கள் போட்டு இலங்கையை தாக்கி தன்னுடைய வில்லின் அம்புக்கு இரையாக உணவாக இலங்கையே ஆக்கி ராவணனுடைய வாய்ச்சவடாலையும் அழித்து சந்தோஷப்பட்ட தலைவன் எழுந்தருளி இருக்கும் மலை, அதான் அழகர் மலை. இப்ப மலையின் பெருமை என்ன? அதான் பாட்டின் அடுத்த பகுதி. அமரரோடு கோனும் சென்று. அமரர்னா தேவர்கள்னு அர்த்தம். எல்லா தேவர்களும் பெருமாளை சேவிக்க வராளாம். அமரரோடு, அந்த தேவர்களோடு கோனும் சென்று. கோன்னா தலைவன், தேவர்களுக்கு தலைவனான இந்திரன் அர்த்தம். மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். இந்திரனோடு தேவர்கள் போயின்னு தானே சொல்லணும். தலைவன் யாரு? இந்திரன், அவனை முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறம் அமரர்கள் தேவர்களை சொல்லணும். பாட்டுல தலைகீழ பாருங்க, அமரரோடு முதல்ல தேவர்கள்லாம் வந்துட்டா, கோனும் அப்புறம் கோனாகிய இந்திரனும் சென்று, அவன் பின்னாடி போறான். ஏன்னா அதுக்கு அழகா அர்த்தம் சொன்னார். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு உயர் பதவிக்கு போயிடுறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்வம் ஆணவம் தலைக்கேறிடுறான். தேவர்கள் ஓரளவு பெரிய பதவியில இருக்கா, அதனால கொஞ்சம் அந்த கர்வத்தை விட்டுட்டு அழகரை சேவிப்போன்னு வந்துடுறா. இந்திரன் அவளுக்கும் தலைவன் பதவியில உட்காந்துருக்கானோ இல்லையோ, அவனுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கான். கர்வத்தை விட்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகுமா. அதனால கம்மியான பதவியில இருக்கிற தேவர்கள் கம்மியான கர்வத்தை முன்னாடியே விட்டுட்டு அழகர் மலைக்கு வந்துட்டா. பெரிய பதவியில இருக்கிற இந்திரன் பெரிய கர்வத்தை கொஞ்சம் தாமதமா விட்டுட்டு பின்னாடி வந்தான். அதனால அமரரோடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை. இவா மட்டும் இல்ல, திரினா திரிந்து கொண்டிருக்கிற, சுடர்னா ரெண்டு சுடர்கள், ஒன்னு சூரியன் இன்னொன்னு சந்திரன். திரிசுடர் திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களும், சூழும்னா சுத்தி வந்து பிரதட்சிணம் பண்ணக்கூடியன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் சேர்த்துக்கணும். தேவர்கள், இந்திரன், திரிந்து கொண்டிருக்கும் சுடர்களாகிய சூரிய சந்திரன், பிரதட்சிணம் செய்யும் மலை சூழும் மலை, அதான் திருமாலிரும் சோலையதே என்று பாடுகிறார். எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை
தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரொடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன் அமரும் மலை அமரரோடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. நெருப்பை உமிழும் பானங்களால் இலங்கையை தாக்கி தனது அழகான வில்லினுடைய வாய்க்கு உணவாக மொத்த இலங்கையையும் தந்து ராவணனுடைய வாய்ச்சவடால் எல்லாவற்றையும் தவிர்த்து சந்தோஷப்பட்ட தலைவன் அவன் நிலையாக எழுந்தருளியிருக்கும் மலைதான். தேவர்கள், இந்திரன், சூரிய சந்திரர்கள் எல்லோரும் வந்து வலம் செய்யும், பிரதட்சணம் செய்யும் திருமாலிருஞ்சோலைங்கிற மலை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: by shooting arrows that emit fire, Rama destroyed the evil demons in Lanka and made them the food for his own bow. The Lord, after destroying the ostentations of Ravana, dwells happily in the hill of Tirumalirunjolai, where sun, moon, Indra and all the devas perform circumambulation என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ 6 பாட்டு கண்ணனை அனுபவிச்சுட்டார், 2 பாட்டு ராமனை அனுபவிச்சுட்டார். அடுத்த 9வது பாசுரம் வராக பெருமாளாக அழகரை காணப்போகிறார். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். எரிசிதரும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து எரிசிதரும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து புகந்த அரையன் அமரும் மலை அமரரோடே கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலையதே. திருமாலிரும் சோலையதே.